தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வைராகியத்தை நமக்கு காட்டுகிறார். இன்னைக்கு நீங்க அதுதாங்க இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். யோவேல் 2:18, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆமென். பாருங்க, இந்த வருட 11 மாதங்களை நம்மளை கர்த்தர் கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. இந்த தெய்வம் அவருடைய வைராக்கியம் என்னைக்குமே குறையாது. நம்ம மேலே வச்சிருக்கிற வைராக்கியம் நம்மளை ஆசீர்வதிக்க, நம்மளை உயர்த்த, தலை குனிந்த இடத்துல நம்மளை மறுபடியும் உயர்த்த, பல விதமான காரியங்கள் நம்ம மேலே ஆசீர்வதிச்சு நம்ம நித்திய ஜீவனை அருள, முக்கியமாக அதுதான் எல்லாவற்றையும் செய்து நித்திய ஜீவனை அருள அவருடைய வைராக்கியம் எப்பொழுதும் நம்ம மேல் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கடாட்சம் என்ற கருணை நம்ம மேலே எப்போதுமே இருக்கிறது. அவருடைய ஜனங்கள் மேல் அது எப்பொழுதும் இருக்கிறது. அதை நீங்கள் மனதில் கொண்டவர்களாக நீங்கள் கடந்து போகணும். இன்னைக்கு நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளில் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களோ, கர்த்தர் எனக்கு எதுவுமே பண்ணலையே, எதுவுமே தாமதமாகுதே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ள வந்திருந்ததுன்னா இந்த வார்த்தையை அப்ளை பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜெயசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தம ஜனத்தை கடாட்சிப்பார். இப்போ நம்ம இந்த பிசிக்கலா இந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போல, நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? இந்த ஜனங்க கிட்ட இருந்தே நம்ம கத்துக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்குறாருன்னா அந்த ஜனங்க சரி கொடுக்குறாருன்னா அவங்க சரியான தன்னுடைய வைராக்கியத்தை காட்டலை. அதனால ஆனாலும் கூட தெய்வம் அப்படியே விட்டுட்டு போறவர்ல. அடிக்கடி அந்த இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி என்ன பண்றாங்க? கடினப்படுத்தி அவரை விட்டுட்டு போறாங்க. ஆனா கர்த்தர் வைராகியம் கொண்டு என்ன பண்றார்? அவர்களை மறுபடியும் மீட்டெடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு நாமளும் இதை ஒப்பிட்டு நம்ம இந்த ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரிச்சுக்க போறோம்? இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் சுதந்திரிச்சு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு எப்படி இதை கொடுக்குறாரு? நாம இதை ஆனா எந்த காலகட்டத்துக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். அந்த ஜனங்க கிட்ட ஏதோ ஒரு அலட்சியம் நம்மகிட்டே இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கும். அதை நம்ம சரி செய்து கொண்டா இது உண்மையிலே இது ஒரு சுத்திகரிப்போட கூட பெறுகிற வாக்குத்தத்தமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் சுத்திகரிப்போடு தான் நமக்குள்ள சில காரியம் சரி செய்து கொண்டு தான் இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வழங்குவார். சரி செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்க நம்ம ஆசீர்வாதம் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும். பாருங்க, கடந்த 11 மாதங்கள் நம்மளை காத்த தெய்வம் அவரை நம்ம லைட்டாலாம் அவரை துதிக்கலாமா? எப்படி துதிக்கணும்? நம்மளுடைய பேச்சு துதிக்கலாம். கவர் பேச்சு கிடையாது. கவர் பேச்சுனா என்னது? இந்த கவரில் வாங்கிட்டு இந்த உயர்த்துவாங்க. உலகத்தில் தலைவர்களை உயர்த்ததுக்காக கவரில் வாங்குவாங்க பணத்தை. பார்த்துருக்கீங்களா? பணம் ஒரு பக்கம் பிரியாணி, அதுக்காக தேவன் என்ன பண்ணுவாங்க? தலைவர் என்ன பண்ணுவாங்க? உயர்த்துவாங்க. அந்த மாதிரியா நம்ம துதி? நம்ம தலைவர் எப்படிப்பட்டவர்? நம்ம தலைவர் தெய்வம் எப்படிப்பட்டவர்? அப்ப நம்முடைய பேச்சு கவர் பேச்சு இல்ல, பவர் பேச்சு. கரங்க தட்டி பவர் பேச்சு. ஏன் பவர் பேச்சு? நம்ம துதிக்கிற துதி பவர் உள்ளது. அவர் உண்மையான தலைவரை நோக்கி, உண்மையான தெய்வம், உண்மையான ஆளுகை செய்பவரை நோக்கிய துதியாக இருக்கிறது. அப்ப அது பவர் தானங்க? பவரா? நம்ம கவருக்காக துதிக்கிறவங்க கிடையாதுங்க. பவரால இந்த நாவல துதிச்சு அந்த தெய்வத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. அது ஒவ்வொரு துதியும் வல்லமை வாய்ந்தது. அந்த தெய்வத்தை, அந்த உண்மையான தெய்வம். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 11 மாதங்கள்ல நம்ம நிறைய பிரச்சனைகள், பலவீனங்கள் சந்திச்சிருக்கலாம், வேற போராட்டங்கள் சந்திச்சிருக்கலாம், ஒரு என்ன சொல்றது வியாதிகள் கூட இன்னும் வந்திருக்கலாம். ஆனா ஏதாவது நம்மள ஆளுங்க செஞ்சுதா? கடன் பிரச்சனை, வேற ஏதாவது பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம், மனக்கவலைகள். ஏதாவது நம்ம மேல ஆளுங்க செஞ்சுதா? நம்ம மேல யார் ஆளுங்க செய்யறா? அப்ப யார் உண்மையான தலைவர்? நம்மளை இவைகள்லாம் விட பிசாசு என்ன பண்ணுவான்? நடுவில் காட்டுவான். உன் பிரச்சனையை பெருசா காட்டி கர்த்தரை இது பண்ணுவான். ஆனாலும் கூட எதுவுமே பிரச்சனைகள் உங்களை ஆளாதபடி உங்கள் மீது ஆளுகை செய்து நடத்துகிற அந்த தலைவர் உண்மையான தலைவரா? கவருக்காக உயர்த்துறவங்க உண்மையான தலைவரா? யார் தலைவர்? நம்ம தலைவர், உண்மையான தெய்வம், அந்த சர்வவல்ல தேவனாகிய கர்த்தர். கரங்களை தட்டி தேவன் அந்த பயன்படுத்தலாமா? அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம துதிக்கிறோம். நம்ம துதி எப்படி இருக்கணுமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்ததாக இருக்கணும். ஏன்னா எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். நம்ம மேல வைராக்கியம் வச்சு மறுபடியும் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டோமே, அலட்சியமா இருந்திருக்கிறோமேன்னு சொல்லிட்டு அப்படியே விடல, வைராக்கியத்தை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக, அவர் ஜனத்துக்காக கடாட்சிக்கிறார். நீங்க என்னென்ன இல்லாம இல்ல, ஒரு கவலைகளோட நீங்க வந்தா கூட இந்த வசனத்தை அப்ளை பண்ணுங்க. இந்த வசனத்துக்குள்ள என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு நான் காட்டுறேன் முதல்ல. அப்புறமா இதை பெறக்கூட வழிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்காக எனக்காக ஒருத்தர் அக்கறைப்படுறாருங்க. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைங்க கடைசி வரை நல்லா இருக்கணும், உங்க சந்ததியே நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஜீவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இயேசு தான். எத்தனை பேர் நம்புறீங்க? அது இங்க இருந்து வர வாழ்த்து வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. நமக்கு பிடிச்சவங்க ஓரளவுக்கு ஒருத்தவங்களை சொல்லலாம். ஆனா இங்க இருந்து ஒருத்தர் நம்மளை வாழ்த்துறாருன்னா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருத்தர் வாழ்த்துறாருன்னா அது கர்த்தர் மாத்திரமே. கரங்களை தட்டி தேவன் அந்த மாதிரி பேசலாமா? உங்களை அப்படி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தெய்வம் நம்ம தெய்வங்க. அதனால உங்களை ஒரு குறைவில் எங்கேயும் உங்களை அகப்பட்டு
அப்படியே வந்து விட்டுட விட மாட்டார் நம்ம தெய்வம். ஆமென். அதனால இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம அன்பை நம்ம வெளிப்படுத்தி தான் இருக்கிறாரு. ஆனா அதை நம்ம என்ன பண்ணோம்? சுதந்திரிச்சுக்கிறது தான் முக்கியம். அவர் தன்னுடைய அன்பை எல்லா பகுதிகளிலும் காட்டிட்டு தான் இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இப்படி பல காரியங்களை தேவன் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். நம்ம ஜனங்க மேல உள்ள வைராக்கியத்தை என்ன பண்றாரு? வெளிப்படுத்தி தான் இருக்காரு. பட் நாம அதை என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? அதை சுதந்திரித்துக் கொள்வதே மிக மிக முக்கியம். இந்த மாசத்துல கடந்த 11 மாதங்கள்ல நம்ம ஏதாவது சுதந்திரிச்சுக்காம போனா கூட நாம இந்த மாசத்துல அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும். அவருடைய வைராக்கியமான அன்பை நாம சுதந்திரித்துக் கொள்வர்களாக மாறணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது அவங்க இஸ்ரேல் ஜனங்க அடிக்கடி இதை பெறாம அதை சுதந்திரிச்சிக்காம போகும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அந்த மாதிரி நம்ம அலட்சியங்கள் அந்த மாதிரி இராதபடி நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆமென். பாருங்க, கர்த்தர் நம்மளை இப்படி வைராக்கியம் கொண்டு நேசிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த அன்புக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த விசுவாசிங்களா? முதல்ல உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கும். இப்ப பாருங்களேன், ஆனா நம்மளுடைய தேவனுடைய நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு வித்தியாசமான அர்த்தமே இருக்கு. அது ஒரு சுயநலம் இல்லாதது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த உலகத்துல ஒரு ஆடு மட்டன் கடையில கட்டி போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நல்லா தீனி போட்டு அதை சாப்பாடு போட்டு நல்லா வளர்க்குறாங்கன்னா என்ன இருக்கு? அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அர்த்தம்? நாளைக்கு அது பிரியாணி ஆக போகுது. கரெக்டா இல்லையா? என்ன ஆக போகுது? ஒரு ஆடு கட்டி வளர்க்குறாங்கன்னா அது என்ன இருக்கு? பிரியாணி ஆக போகுது. சேட்டு கடையில நகை வந்து அங்க போய் இருக்கு, அங்க இருக்குதுன்னா சேட்டுக்கிட்ட என்ன இருக்குது? அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன இருக்குது? நகையை அவர் பாதுகாக்கிறாரா? என்ன இருக்கு அந்த நகையில? அவருக்கு என்ன கிடைக்குது? வட்டி குட்டி போடுது. கரெக்டா? வட்டி என்ன பண்ணுது? அந்த குட்டியை வச்சு அந்த வட்டி அதை வச்சு அவர் பொழப்பு போட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இல்லை. அவங்க நகையை அவர் ஏன் பாதுகாக்கணும்? எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பிள்ளைய ஒரு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை, உலக தகப்பன் தாயை வந்து அவமதிக்கிற ஒரு பிள்ளை, பணத்துக்காக லாபத்துக்காக ஒரு பழகிற ஒரு பிள்ளை தன்னுடைய தாய் தகப்பனை வச்சு பராமரிக்கிறானா எதுக்கு இருக்கும்? ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது. பென்ஷனுக்காக. கரெக்டா இல்லையா? ஒரு பென்ஷனுக்காக அவனை வச்சு அம்மா கிட்ட இன்னமும் தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு பார்க்குற அந்த பிள்ளைங்களும் அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாமா போகக்கூடாதா? ஆனால் இது எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கலாம். ஆனால் தேவன் வச்ச அன்புக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அது சுயநலமே இல்லாதது. கரங்களை தட்டி தேவனை நாம் தான் பயன்படுத்தலாமா? அந்த சுயநலம் இல்லாமல் உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் அது இயேசு. அந்த தெய்வம் எப்படிப்பட்டவரா இந்த மாதத்தில் வெளிப்பட்டிருக்கிறார்னா, தமது ஜனத்தின் மீது வைராக்கியம் கொண்டு, தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிக்கிற தெய்வமாக வெளிப்பட்டிருக்கிறார். முதல் தலைப்பு பாருங்க, ஒரு 2 தலைப்பு தான். அதை எப்படி நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணுன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆமே. ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன? தமது தேசத்துக்காக அவர் என்ன பண்றாரு பாருங்க. எவ்வளவு அழகான தெய்வம் பாருங்க. தேசம், தேசத்தை ஏன் அவர் நேசிக்கிறார்னா அந்த தேசத்துல தான் நேசிக்கிற ஜனங்க அங்க இருக்கிறாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். தேசத்தையும் சேர்த்து ஆசீர்வதிக்கிறார்னா காரணம் என்னன்னா அந்த தேசத்துக்குள்ள யார் இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க. தேசத்தினுடைய உங்களுக்கு லிஸ்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். தேசம்னா என்னன்றதை உங்களுக்கு லிஸ்ட்டை சொல்ல போறேன். கூடுமான எழுதிக்குள்ள வச்சுக்கோங்க. இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். முதல்ல கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இஸ்ரேல்ன்ற ஒரு தனி மனிதனை வைத்து தான் அந்த ஊரையே படைச்சா. கரெக்டா இல்லையா? இஸ்ரவேல்ன்றது யாரு? இஸ்ரேல் யாரு? யாக்கோபு. இஸ்ரேல் அந்த மனிதன் மூலமாக அந்த சந்ததியே ஆசீர்வதிச்சார். கரெக்டா இல்லையா? யாக்கோபு, யசூரன் என்ன அந்த சந்ததியை யார் ஆசீர்வதிச்சா? ஒரு மனிதனுடைய பேரை வச்சு அந்த ஒரு தேசத்தையே ஒரு சந்ததியே ஆசீர்வதிச்சிருக்கார். இத்தனைக்கும் இஸ்ரவேல் என்கிற அந்த ஒரு பகுதி பெரிய பரப்பளவு கொண்டதா? பெரிய பரப்பளவு கொண்டதாங்க. சின்னது. தமிழ்நாட்டை விட சின்னதா சிஸ்டர்? எனக்கு தெரியல. அதனுடைய அளவு பரப்பளவுல ஒரு தேசத்துக்கு உண்டான ஒரு குவாலிட்டிஸ் அதுக்கு இல்லை. அது உலக அளவில் பார்க்கும்போது. ஆனால் கூட அதை தேவன் என்ன பண்றாரு? தேசம் என்கிறார். ஏன் அதை தேசம் என்கிறார் என்றால் அதில் வசிப்பது யாரு? அதில் வசிப்பது அவரை நேசிக்கிற, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு வாழ்கிற அவருடைய ஜனங்கள். ஆமென். இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க, பக்கத்துல எல்லாம் நம்மளை மட்டும் இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாருன்னா வெளியில இருக்கிறவங்க இந்த வார்த்தை இல்லைன்னு இல்லை, அவங்க நம்பி விசுவாசம் அவங்களும் அந்த தேசத்துக்குள்ள வந்துடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்க உள்ள வந்து என்ன பண்ணி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க. அப்ப நீங்கள் நானும் அந்த தேசத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா? அந்த தேசம்ன்றது சொன்ன தெரியுமா? என்ன தேசம்? ஆண்டவர் தேசத்தை முதல்ல தேசத்தை முதலாவது வைராக்கியம் கொள்றாரு. ஏன் தேசத்தை வைராக்கியம் கொள்றாரு? உட்காரமா. ஏன் தேசத்தை வைராக்கியம் கொள்றாரு? அதுல அவருடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தேசம் நான் சொன்னேன் என்ன லிஸ்ட்னு, அது கூட எழுதிங்களா? தேசம் நீங்க முதல்ல எழுதிங்க. தேசம்னா என்ன மீனிங் எழுதிங்க. நம்ம ஸ்பிரிச்சுவலா தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த ஒரு வாக்குத்தத்துக்குள்ள அந்த சப்ஜெக்டுக்குள்ள போல பிசிக்கலா நமக்கு கொடுத்ததை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது ஒப்பிட்டு தான் பார்க்க போறோம். இப்ப பாரு, தேசம்னா வசிக்கிற இடம். எழுதிங்க முதல்ல. தேசம்னா என்னது? மக்கள், அவருடைய ஜனங்கள் வசிக்கிற இடம். அது எதுவாக ஒன்னாலும் இருக்கலாம். ஒரு வீடு, நீங்க வீட்டுல வசிக்கிறீங்களா? அப்ப அது என்னது? அதுக்கு பேரு தேசம். சபை, சபை என்னது? சபை ஒரு தேசம். வேலை ஸ்தலம்,
வேலை ஸ்தலம் என்னது? நீங்க இங்க வீட்டு உள்ளே மட்டுமா வசிட்டு இருக்கீங்க? 24 நேரமும் எங்க போறீங்க? வேலைக்கு போறீங்க. அங்க வேலை ஸ்தலம் ஒரு தேசம். பிள்ளைங்க வந்து எங்க போகுதுங்க? ஸ்கூலுக்கு போகுது. அங்கேயும் தேசம். நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அந்த இடம்லாம் என்னது? இது எல்லாத்தோட ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் சொல்லிட்டா, இந்த சரீரமே ஒரு தேசம். இந்த சரீரம் யார் வசிக்கிற இடம்? தெய்வம். அது முதல் காரணம். ரெண்டாவது, நம்ம ஆத்மா நம்மளை நேசிக்கிறார். நம்ம நேசிக்கிற அந்த ஆத்மா எங்க தங்கி இருக்குது? அப்ப இந்த சரீரத்திலையும் சேர்த்து உங்களை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தை படிங்க. அவர் தேசத்தை என்ன பண்றாரு? அந்த வசனத்தை, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக அந்த என்னென்ன ஆசீர்வாதங்கள்ன்றத லிஸ்ட் காட்ட போறேன். இந்த தேசம்னா எல்லாம் அடங்கிச்சு. இப்ப நீங்க என்னென்ன தேவையில வந்திருப்பீங்க? என் வீட்டை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க வந்திருக்கீங்களா? தேசம் ஆசீர்வதிப்பார், கலங்க கடாச்சிக்கிறார், உங்க மேல ஆண்டவர் வைராயம் கொண்டார். ரெண்டாவது என்னது? வேலை ஸ்தலம். வேலை ஸ்தலத்துல எனக்கு உயர்வே இல்லையே, அங்க ஆசீர்வதிக்கிறார். கரங்க தட்டி நன்மைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஸ்கூல்ல நான் படிப்புல நல்ல ஞானம் வேணுமே, நம்பர் 1 வரணுமே, பிள்ளைங்க ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா அங்க ஆசீர்வதிப்பார், கடாச்சிக்கிறார், வைராயம் கொண்டார். அல்லேலூயா. நாலாவது என்ன சொன்னேன்? வேலை ஸ்தலம் சொல்லிட்டேன், ஸ்கூல்லாம் சொல்லிட்டேன், எல்லாம் சொல்லிட்டேன். எங்கெங்க நீங்க போறீங்களோ அதெல்லாம் வசிக்கிற இடம் தேசம். சரீரம். இன்னைக்கு சரீரம் வியாதியோட வந்திருக்கிறீங்களா? பலகீனத்தோட இங்க வந்திருக்கிறீங்களா? மனக்கவலையோட வந்திருக்கீங்களா? தேசத்தை வைராக்கியம் கொண்டு ஆண்டவர் திருப்புகிறார். அல்லேலூயா. உங்க மேல வைராக்கியம் கொண்ட இது தேசம் தானே, இது தங்குற இடம் தானே, வசிக்கிற இடம் ஃபுல்லா தேசம் சொன்னல்லவா? அப்ப நீங்க வசிக்கிற எந்த இடமா இருந்தாலும் அது தேசமாக கர்த்தர் பார்க்கிறார். உலக பார்வையில பரப்பரவுல வச்சு பார்க்கிறவர் கிடையாது. அல்லேலூயா. ஆமா. அப்ப அதனால அதான் வரப்போறேன். அது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் உங்ககிட்ட 2 கேள்வி கேட்க போறேன். சரி, ஒரு கேள்வி. ஆசீர்வாதம் சொல்லணுமா, இதை சொல்லணுமா, வழியை சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் சொல்லிட்டா இல்ல, ஆசீர்வாதங்களை சொல்லிட்டா அந்த வழி உங்களுக்கு கடைசியில கேட்டா நல்லா இருக்கும்ல? இல்ல வழி சொல்லிட்டா சரி, ஓகே. வழி சொல்லிட்டு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்றேன். சரி, தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்க போறாருன்னா சாதாரணமான ஆசீர்வாதம் கிடையாதுங்க. 2 விதமான ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. முதல்ல தெரிஞ்சுங்க, கர்த்தர் தம்ம தேசத்துக்காக வைராகியம் கொள்றாரு. அந்த வைராகியம் கொள்ளும் போது என்னென்ன ஆசீர்வாதம் தராருன்னு. ரெண்டாவது, தமது ஜனத்தை கட்டாச்சிக்கிறார். அந்த ஜனங்க வந்து ஏதோ ஒரு அலட்சியத்தில் போயிட்டாங்க, ஆனா கூட தன்னுடைய வைராகியத்தின் நிமித்தம் அவர்களை, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் அந்த ஜனங்களை என்ன பண்றாரு? கடாச்சித்து மறுபடியும் திருப்புகிறார். இன்னைக்கு நாம இந்த ஆசீர்வாதங்களை பெறத்துக்கு என்ன வழி? ஒரே வழிதான், மனம் திரும்புதல். என்னதுங்க? என்ன சொன்ன? மனம் திரும்புதல். ஏன்னா நம்ம தெய்வம் அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. இந்த வருட 12வது மாசத்துல வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது என்னன்னா, நம்ம அளவில்லாம வானத்தை திறந்து நம்மளை தெய்வம் ஆசீர்வதிக்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி நம்மள ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை கிழிச்சி என்னை நோக்கி பாருன்றார். வாசிங்க. நம்ம என்னென்ன காரியங்கள்ல கர்த்தரை விட்டு திரும்பி இருக்கிறோமோ அதுல இருந்து நம்மளை திருத்திக்கணும். பாருங்க, எடுத்து வாசிங்க. ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான், மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் எப்படி காட்டணும் சொல்றாங்க. 13 வசனம் வாசிங்க. 2:13. தீங்குக்கு மனசாப்படுறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும். அது என்னென்ன ஆசீர்வாதம் கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியமா போயிடுவீங்க. முதல்ல வழி கேட்டதுனால நான் வழி சொல்றேன். அந்த ஆசீர்வாதங்களை கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியமா போயிடுவீங்க. இப்படிலாம் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரா? அப்ப நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணோம்? வேற எதுவுமே ஒன்று காணிக்கலாம் அதெல்லாம் கேட்கலாம். இருதயத்தை கிடிச்சு கர்த்தரை விட்டு எங்கெங்க நீ திரும்பி இருக்கிறோமோ இன்னைக்கு நம்ம திருத்திக்கணும். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க சிஸ்டர். 12வது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை திரும்பி ஆசீர்வதிக்கணும்னா நாம திரும்ப வேண்டியவர்களை திரும்பணும். கர்த்தரை எந்தெந்த பகுதிகளில் நம்ம திரும்பி கர்த்தரை விட்டு நம்ம அலட்சியப்படுத்தி திரும்பி இருக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் நம்ம என்ன பண்ண, நம்மளை விட்டு திரும்பி கர்த்தராகிய தெய்வத்தை நம்ம என்ன பண்ணோம்? இந்த 12:13 ஞாபகம் வச்சுங்க. அதே போல 12:13 படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். 14 படி அப்பதான் அவர் என்ன பண்ணுவார்? 14 வாசிங்க. அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சே வந்தீங்கன்னா 17 வாசிங்க சிஸ்டர். பாத்தீங்க, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு மனம் திரும்பி, நீங்க இந்த வீட்டுல போய் வாசிங்க 2ஆம் அதிகாரம் யோவேல். நம்ம ஒப்பு கொடுத்த பிறகுதான் என்ன பண்றாரு? அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தம ஜனத்தை. அப்ப நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க, மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. நாங்க ரட்சிக்கப்பட்டோம், இத்தனை வருஷமா இருக்கோம், நாங்க மனம் திரும்பலான்னு கேக்குறீங்களேன்னு பாருங்களா.
நம்ம ரட்சிக்கப்பட்டாலும் இன்னும் ரட்சிப்பு பூரணம் அடைவதற்கு முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே. ரட்சிக்கப்பட்டோன்றது பாவம்னா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், இது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கோம். ஆனா அந்த பாவத்தை அறிந்து மரியாதையும் செய்து கொண்டே நம்ம தொடரும் பொழுது நம்ம ஆசீர்வாதம் நமக்கு தடைப்படுகிறது. அதிலிருந்து நம்ம மனம் திரும்பணும். இப்போ நம்ம நாங்கள் எதுலேருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி சொல்கிறது, நமக்கு தான் தெரியும். நம்ம ஜெப வாழ்வில் எதுலேருந்து நம்ம பின்னடைவில் இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஜனங்க பின்னடைவில் இருந்ததுனால தான் கர்த்தர் வைராகியம் கொண்டு அப்படியே போனா போட்டோன்னு விடாமல் என்ன பண்ணுறாரு, அந்த ஜனங்களை வைராகியம் கொண்டு மீட்கிறார். நம்ம எதெல்லாம் பின்னடைவாக இருக்கும் 11 மாதங்களில் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்துங்க. என்னுடைய ஜெப வாழ்வில் நான் எப்படி பின்னடைவாக இருக்கேன், புரியுதா? நம்ம இங்கே நமக்கு கொடுத்ததான் பாருங்க. நாம அவர் மேலே வைராகியம் காட்டணுமா வேணாமா? இந்த மனம் திரும்பதில் நம்ம 2 வகையில் காட்டணும். அவர் காட்டினாப்பிலேயே நம்ம காட்டணும். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம மேலே எப்படி காட்டாரு, வைராகியம் கொண்டு நம்ம ஜனத்து மீது கடாட்சிப்பார். அப்போ நாம் என்ன பண்ணோம், பதிலுக்கு நாமளும் வைராகியம் கொண்டு நம்ம ஒரு சில அவர் வேண்டான்னு சொல்ற விஷயங்கள் என்ன பண்ணோம், விட்டு திரும்பணும். ஃபர்ஸ்ட் ஜெப வாழ்வில் நம்ம இந்த 11 மாசத்துல எப்படி இருந்திருக்கிறோம், அதில் எந்த திரும்பி இருக்கிறோமா, கர்த்தரை விட்டு எந்த அளவுக்கு நான் இவ்வளோ நாள் பிளான் போட்டு ஜெபிப்பேன்னு சொல்லி ஜெப வாழ்வில் நம்ம கரெக்டாக இருந்திருக்கிறோமா. வேத வாசிப்பு ரொம்ப சொல்லவே வேணாம். கர்த்தர் கிருபையில் வேதத்தை வாசிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது தொடர்ந்து மறுபடியும் அது என்ன பண்ணோம், வாசிக்கணும். வேத வாசிப்பில் எந்த வகையில் நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம். இந்த ஜனங்க ஐக்கியமின்மையாக போனதுனால தான் கர்த்தர் மீட்கிறார். நாமளும் கர்த்தரோட உள்ள ஐக்கியத்தில் எந்தெந்த பகுதிகளில் நம்ம ஐக்கியமின்மையாக இருக்கிறோம். வேத வாசிப்பில் பின்னடைவாக இருக்குமா, அனலுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தரோட கூட ஒரு ஐக்கியமாக சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கையில் பின்னடைவாக இருக்கிறோமா. இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. அதுலேருந்து நம்ம பெரிய பெரிய பாவம்லாம் இன்னைக்கு காட்டல. இன்னைக்கு நீங்கள் கூட எழுதி கூட வச்சுங்க. ஒரு முக்கியமாக நான் இன்னைக்கு பெரிய பெரிய பாவங்கள்லாம் காட்டுறதை விட அந்த பாவத்துக்கான வழியை காமிச்சிட்டா நம்ம திருத்திக்கலாம். அந்த பாவம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் நம்ம அதெல்லாம் பண்ண ஆட்டோமேட்டிக்காக மனம் திரும்பலாம். 2 வேலையில் நம்ம மனம் திரும்பணும். அவரை போலவே நம்ம வைராகியம் கொண்டு நம்ம காரியங்களில் மனம் திரும்பணும். அவரை போலவே அவர் எப்படி நம்ம மேலே கடாச்சிக்கிறாருன்னா அதோடைய அர்த்தம் எழுதி கூட வச்சுங்க. ESV வெர்ஷன் இங்கிலீஷில் போடப்படுது, ஹேட் பிட்டி ஆன் ஹிஸ் பீப்புள். என்னது ஹேட் பிட்டி ஆன் ஹிஸ் பீப்புள் அப்படின்னா என்னன்னா, அவருடைய ஜனங்கள் மேலே ஒரு கருணை இரக்கம், மகா பெரிய இரக்கத்தை அவர் செய்கிறார். அப்போ நாம் பதிலுக்கு என்ன பண்ணணும், இந்த 11 மாதத்தில் வந்துட்டோம். இந்த சுத்திகரிக்கப்படுறதுக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய உம்மோடு கூட கொள்ளுகிற ஐக்கியத்தில் நான் எங்கெங்கே பின்னடைவாக இருக்கிறேன், இது எனக்கு தெரியும். எனக்கு என்ன பொறுத்தவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்களை பொறுத்தவரை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ படிக்காத ஒரு பையன் படிக்காமல் ஃபெயில் ஆகிட்டான் எக்ஸாம்லனா, அங்கே போயிட்டு அவன் போய் என்ன பண்ண, அவனுக்கு தானே தெரியாது. டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் டியூஷன் கூட்டு போய் அவனை படிக்க வைப்பு பண்ணுவாங்க. வேறு ஏதாவது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்தால் அம்மா அப்பா என்னப்பா அவனுக்கு பிரச்சனை சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனை யாருக்கு தெரியும், இன்னைக்கு அது போல தான் உங்களுக்கும் எனக்கும். நான் ஏன் தேவனோட இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியலன்றதுக்கான காரணம் யாருக்கு தெரியும், நான் எந்த இடத்துல பின்னடைவாக இருக்குன்றது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அப்போ அதில் நம்ம இன்னைக்கு பந்தியில் வேற பிரவேசிக்க போகிறோம். இருதயத்தை கிழித்து நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நம்ம குடும்பமும் சுதந்திரிச்சுப்போங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாத அளவுக்கு இங்கே ஒரு வசனம் இருக்கு. இதை நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்களேன். வெட்டுக்கிளிகளை ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. 25ஆம் வசனம் வாசிங்க. நீங்க உங்களுடைய ஜெபமின்மையினால வேற ஏதாவது காரணங்களால உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் சுரண்டப்பட்டிருந்தா அதுதான் வெட்டுக்கிளிகள். என்னது இது, யார் அனுப்புறா, சாத்தான் இல்ல. யார் அனுப்புறா, புரிஞ்சுக்கணும். நம்ம மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு தான் தெய்வம் அதெல்லாம் அனுமதிக்கிறார். இன்னைக்கு கூட ஏன் பேசுறாருன்னா, நம்ம ஜனங்க மேல கடாச்சித்து வைராகியம் கொண்டாருன்னா, நீங்களும் நானும் எந்தெந்த விஷயங்கள்ல மனம் திரும்பணும்னு ஆண்டவர் உங்களுக்கே தெரியும். அந்த லிஸ்ட்டை போட்டு நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எதுல நான் குறைவா இருக்கேன், ஜெபிக்காம இருக்கிறேன்னா, அதனால நான் ஞானத்தை பெறாம இருக்கிறேன்னா, ஜெபிக்காம இருக்கிறதுனால எனக்கு வழி தெரியல, இது எல்லாவற்றையும் நம்ம தான் சரி செய்து கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்க பசிக்கு நான் உணவு இது சாப்பிட முடியுமா, இதோ பிள்ளைக்கு பசிக்குதுன்னா நான் என்ன பிரியாணி சாப்பிட்டா போதும் இதாகிடுமா? யார் சாப்பிடணும், அவங்கவுங்க பசிக்கு. இன்னைக்கு அவங்கவுங்க தங்களை நாமளே நிதானிக்கணும். பாருங்க, இந்த மாதிரியான ஒரு வெட்டுக்கிளிகள் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அரிக்கிறார். அதனால தான் தேவன் என்ன பண்றாரு, அந்த என்ன போட்டுருக்க அந்த வார்த்தை 25ல், நான் திரும்ப அந்த விளைவை உங்களுக்கு நான் தரேன், நான் தான் உனக்கு அனுப்பிச்சேன். எதுக்கு உனக்கு அனுப்பிச்சேன், நீ அலட்சியமா இருக்கிறதுலேருந்து உன்னை மனம் திரும்பி அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு உள்ளக்குள்ள போகக்கூடாது. அடுத்த வருஷத்துல இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம ஜெப வாழ்வில் எது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஜெப வாழ்வு, வேத வாசிக்கிறதுல, கர்த்தரோடு நெருங்கிய அந்த அனலுள்ள வாழ்க்கை, அதாவது அபிஷேகம் உள்ள அந்த வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்,
இதுல நம்ம என்ன பண்ணணும்? இதுல குறைவு இருந்தா நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? இதுல உண்மையா நாம அவரை போல வைராகியம் கொண்டு அவர் மேல நம்ம கருணை காட்ட முடியாது. அவர் மேல அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் மீது நம்ம அன்பு கூற முடியும். ஹல்லேலூயா. அளவு கடந்த அன்பை நீங்க வச்சீங்கன்னா அவருடைய வைராகியத்தை முழுமையா பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் வைராகியமான அன்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்க? ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெட்டுக்கிளிகள் என்ன போட்டிருக்கு? பட்டு புழு, அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. இந்த வெட்டுக்கிளி பார்த்துருப்போம். வேற என்ன போட்டிருங்க? பச்சை கிளியா? என்னது? அதெல்லாம் நம்ம அதிகமா பச்சை கிளி பார்த்துருக்கோம். அது என்னென்ன நிறைய வருது. இதெல்லாம் வந்து எதை சேதப்படுத்துகிறன்னா பயிர்களை, முக்கியமான பயிர்களை, செடிகள் என்ன பண்ணுது? உங்க ஆசீர்வாத பயிர்களை இவைகள் எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில ஜெபமின்மை என்ற காரியங்கள்லாம் என்ன பண்ணுது? சேதப்படுத்துபவையாக காணப்படுகின்றன. நீங்க ஒரு வீட்டுல வந்து ஒரு உள்ளுக்குள்ள பூச்சி வந்துச்சுன்னா, டே ஏன்டா ஜன்னலை திறந்து விடுறான்னு கேட்பாங்க. என்ன பண்ண? கரெக்டா இல்லையா? ஜன்னலை திறந்து விட்டா என்ன வந்தது? அப்புறம் கொஞ்ச நேரம் கதவை திறந்துட்டா, டே ஜன்னலை திறக்காம அந்த பையன், சின்ன பையன் தெரியாது நம்ம கதவை திறந்து விட்டா என்ன ஆயிடும்? ஈசலுங்களாம் எல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பண்ண வென்றாயே. அது போலதான் நம்ம ஜெப வாழ்வுன்ற அந்த கதவை நம்ம மூடி இருந்தோம்னா, சரி கதவை திறந்தோம்னா, ஜெப வாழ்வு சரியா ஜெபிக்காம உங்களுடைய ஆவிக்குரியது பிசாசு உள்ள நுழையத்துக்கு, அதாவது அவங்க கத்தர் இந்த உணர்த்தத்துக்காக அந்த வெட்டுகளில் அனுப்பப்படுறதுக்கு கதவு திறந்தா என்ன ஆகும்? உள்ளது வந்துடும். வேத வாசிப்பு எந்தெந்த பகுதியில் ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அது என்ன பண்ணும்? அப்படியே போயிடுமா? சின்ன கேப் இருந்தாலும் உள்ள உங்களுக்குள்ள வர பார்க்கும். அந்த கேப் எல்லாம் நீங்க அடைக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்போ இந்த அவருடைய வைராகியத்தை நீங்களும் நானும் பார்ப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ ஒரு திருடன் வராங்க. ஒரு திருடன் ஒரு வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போறான். என்ன சொன்னேன்? ஒரு திருடன் ஒரு வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போறான். பூட்டு சரியா பூட்டாம, அந்த அம்மா சரியா வீட்டில் சரியா பூட்டாம என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? எங்க வீட்டில் திருடன் ஒரு 50 ஒரு நகையை என்ன பண்ணிட்டான்? திருடிட்டு போயிட்டான் போலீஸ் அப்படின்னு சொல்றப்போ அப்படிதானே கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய், ஐயா நான் வந்து பூட்டை சரியாக பூட்டாததினால் திருடன் உள்ளே வந்து 50 பவுன் நகையை அடித்து கொண்டு போயிட்டான சொல்லுவான். ஏன் சொல்ல மாட்டாங்க? அப்ப எங்க தப்பு? பூட்ட அத போய் அவன் சொல்லுவானா? இன்னைக்கு நாம தான் அதே மாதிரி தப்பு நம்ம கிட்ட இருக்கிற இந்த அடிப்படை தவறை திருத்தி கொள்ளாம நம்ம என்னதான் உள்ள ஆசீர்வாதங்களை உள்ளுக்குள்ள போட்டாலும், கவனிங்க, யாரு வந்து எடுத்துட்டு போயிடுவா? நீ ஒருவேளை 50 பாயிண்ட் நாங்க போயிச்சா இன்னொரு 50 பாயிண்ட் நாங்க கூட உள்ள கூட வச்சுக்கலாம். ஆனா அது என்ன ஆகும்? அடுத்த வாட்டி நீ சரியா பூட்டாம விட்டு ஒவ்வொரு தடையும் போனா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள மறுபடியும் வெட்டுக்கிளிலாம் உள்ள வரதுக்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட ஏதோ ஒரு அலட்சியம். இன்னைக்கு தேவனுடைய வைராகியம் நம்ம நோக்கி வருகிற முதல் வைராகியம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த அலட்சியத்தை நீக்கி நம்ம பூட்டணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஜெபத்தால, வேத வாசிப்புல, அடனுள்ள வாழ்க்கையில, கர்த்தரோட நெருங்கிறதுல இந்த ஜனங்க ஐக்கியம் இல்லாதனால தான் இந்த மாதிரி வருது. நாம அந்த மாதிரி இருக்கணுமா? இன்னைக்கு அதை சரி செய்து கொள்வோம். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது எல்லாம் பெரிய பாவம் பண்ணிட்டாருன்னு சொல்றோம். தாவீது பெரிய பாவம் பண்ணிட்டாரு, விபச்சாரம் பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாருன்னு தான் சொல்றோம். ஆனா அடிப்படை காரணம் என்ன? இந்த அடிப்படை தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றார் ஆண்டவர். பெரிய பாவங்கள் பண்றதுக்கு முன்னாடி அந்த வேர்லயே நீ அதை பிடுங்கி போட்டுரு. அப்ப நீ ஆசீர்வாதத்தை, வைராகியமான ஆசீர்வாதத்தை பார்ப்ப. அந்த உட்பரிகையின் மேல நீ ஏன் நடக்கிற? நீ எங்க போகணும்? தாவீது எங்க இருக்கணும்? உட்பரிகையின் மேல நீ நடந்ததுனால ஒரு விடுதல் பாவம். அப்ப எங்க இருக்கணும் அவன்? தாவீது எங்க இருக்கணும்? தாவீது ராஜா போர்க்களத்துல. இன்னைக்கு ஜெபிக்கிற அந்த இடத்துல ஜெபத்துல இல்லாம வேற ஏதாவது காரியங்களை நம்ம கத்தரை விட்டு பின்னடைஞ்சு இருந்தா வெட்டுக்கிளிகள் வரும். வெட்டுக்கிளினா அந்த வெட்டுக்கிளியில, வெட்டுக்கிளினா என்னது? ஆசீர்வாதத்தில் குறைவு ஏற்படும். கர்த்தரோட நம்ம போன வாட்டி கொஞ்சம் 11 மாசத்துல ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தருக்காக நான் எந்தெந்த இடத்துல வைராகியமா இருந்திருக்கேன், வைராகியமா நான் இல்லாம போயிட்டேன். இன்னைக்கு அதை சரி செய்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தராகிய தேவன் உங்களை கடாட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போலதான் பேதுரு வந்து எல்லாரும் சொல்றாங்க, பேதுரு 3 தரம் சேவலுக்கு போறதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதளிச்சிட்டார். உண்மைதான், மறுதளிச்சது பெரிய பாவம் தான். இயேசுநாதரை சபிக்கும் வார்த்தைகளால் பேசினது பெரிய பாவம் தான். அதை மட்டுமே காட்டக்கூடாது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அவன் என்ன பண்ணல? இயேசு கிறிஸ்துவை போல அவர் கூட போய் என்ன பண்ணல? ஜெபிக்கல. என்னங்க வேதம் படிக்கிறீங்களா? படிச்சுதான் நீங்க மத்தியில தாண்டிட்டீங்களா? என்ன பண்ணல? சோதனைக்கு உட்படாத வரைக்கும் நீங்க என்ன பண்ண? விழித்திருந்தா அவன் என்ன பண்ணல? அப்ப வெட்டுக்கிளி உள்ள வருதுன்னா என்ன காரணம்? நம்ம ஆசீர்வாதம் சுரண்டப்படுதா என்ன காரணம்? நான் ஒரு காரணத்தை காட்டிட்டேன். நமக்கு தெரியும் நம்ம என்ன தப்பு பண்றோம்னு. எந்தெந்த பகுதிகளில் அனலுள்ள வாழ்க்கை குறைகிறது, அதுதான் வெட்டுக்கிளிகள் உள்ள வருவதற்கு காரணம். அதை நம்ம சரி செய்து கொண்டால் கண்டிப்பாக நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து வாசிங்க. யோபு போல நம்ம ஆசீர்வதிப்பார். யோபு காமிச்சிட்டு நான் ஆசீர்வாதங்களுக்குள்ள போறேன். யோபு 1ஆம் அதிகாரம் எடுங்க. அதுல எல்லாவற்றையும், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு பாருங்க. வாசிங்க. நீ
எத்தனாவது வசனம் அது? யோபு 10, யோபு 1:10. ஓகேவா? எல்லாவற்றையும், யாருக்கு எல்லாவற்றையும், என் குடும்பத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்க எல்லாமே சந்ததியாக ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னங்க அவ்வளோதான், நான் ஒருத்தன் தானா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வைராக்கியம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பனா நீங்க பண்ண வேண்டியது மனம் திரும்பணும். ஹல்லேலூயா. நம்ம எந்தெந்த விஷயங்களை நம்ம மனம் திருத்திக் கொள்ள வேண்டியமோ திருத்திக் கொள்ளணும். இப்போ 11 மாசத்துல செஞ்ச அதே அலட்சியங்களை அடுத்த வருஷம் அது இதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அதுதான் வெட்டுக்கிளிகள் வருவதற்கு, அறிக்கப்படுவதற்கு, ஆசீர்வாதங்கள் அறிக்கப்படுவதற்கு அதுதான் காரணம். இதை புரிந்து கொண்டா நம்ம சரி செஞ்சுக்கலாம். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க லோத்தினுடைய மனைவி, நம்ம மனம் திரும்புதல் எப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போறேன். லோத்தினுடைய மனைவி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? திரும்பி கர்த்தரை விட்டுட்டு என்ன பண்ண? திரும்பி பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்ககிட்ட ஒரு 3 பதில கொடுக்குறேன். இது எதோ சரியான ஆன்சர் சொல்லுங்க. லோத்தினுடைய மனைவி கல்லானதற்கு காரணம் என்ன? சோதோம் கொமோரா முதல் ஆப்ஷன். 2வது சாத்தான். 3வது அவ திரும்பி பார்த்தது. எதுங்க? எல்லாரும் சோதோம் கொமோரா தான் காரணம் அப்படின்னு நினைக்க முடியாது. சோதோம் கொமோரானா அது பாவம் நிறைந்த இடம் தான். ஆமா, வெளியில வந்தா. அதே தேவன் என்ன சொன்னாரு? நீ என்ன பாரு, என்னுடைய வார்த்தையை கவனி, அதை விட்டு நீ திரும்பி பார்க்காத, ஜெப வாழ்வை விட்டு திரும்பி பார்க்காத, வேதம் வாசிக்கிறத விட்டு திரும்பி இந்த உலகத்தை பார்க்காத. எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது என்ன ஆகுது? உங்க வாழ்க்கைய வெட்டுக்கிளிகள் இந்த மாதிரி வாழ்க்கையில நுழைவதற்கு காரணமாகிறது. கவனமாக இதை உணர்ந்து நம்ம 2 வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. நீ பந்திக்கு முன்னாடி நம்மள அந்த வசனத்தை நம்ம மனசுக்குள்ள சொல்லி தான் ஒப்பு கொடுக்கணும். அது என்னது? அவர் வானத்தை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா நாம நம்ம இருதயத்தை, யோவேல் 2 நீங்க என்ன வாசிங்க? அந்த யோவேல்ல 2:13-14 நல்லா கவனிங்க. தாவீது ராஜா எப்படி மனம் திரும்பணும்னு உங்களுக்கு சொன்னாதானே நீங்க மனம் திரும்புவீங்க. பாருங்க, சவுல், தாவீது. இன்னைக்கு ஜெபத்தை முடிக்கிறப்போ ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க போறேன். முடிக்கிறப்போ நீங்க நம்ம எந்த டீம்ல இருக்கோன்றதை நீங்க டிசைட் பண்ணிக்கணும். சவுலுடைய டீமா? எல்லாரும் மனசுல பிக்ஸ் பண்ணீங்க. சவுலுடைய டீமா தாவீதின் டீமா? என்ன சொன்ன? 2 டீம். எந்த டீம்ல நம்ம சேர போறோம் இன்னைக்கு? 11 மாசத்துல சவுலுக்கு சாவர வரல வாழ்க்கை இருந்து உயிரோட இருந்தானா இல்லையா? ரொம்ப நாள் இருந்தான் உயிரோட. ஆனா எங்கேயாவது அவன் மனம் திரும்பினானா? அவன் என்னென்ன பெரிய பாவங்களை கூட பண்ணான். ஆனா சவுல் எங்கேயாவது மனம் திரும்பினானா? அவன் விபச்சாரம் பண்ணல, கொலைகள் எதுவும் பண்ணல. ஆனா என்ன பண்ணா? தேவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அவன் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது எனக்கு மனசாபமா இருக்கிறது. அவன் என்ன பண்றேன்? என்னுடைய சமூகத்துல இருந்து அவன் தள்ளி விடுறேன்னு சொல்லி என்ன பண்றான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவன் அதை கேட்டு மனம் திரும்பணுமா? மனம் திரும்ப கூடாதா? மனம் திரும்பல. அப்ப ஏதோ ஒரு காரியம், கர்த்தரை துக்கப்படுத்துற காரியம் தான் இன்னைக்கு. அதுல இருந்து மனம் திரும்பணும். மனம் திரும்பல. எப்படி மனம் திரும்பணும்? நான் மனம் திரும்ப மாட்டேன், அதே அலட்சியத்துலதான் நான் இருப்பேன் அப்படின்னு நீங்க மறுபடியும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை நம்ம நகர்த்தினோம் என்றால் நாம சவுலோட டீம்ல இருக்கிறோம். அப்ப இந்த யோவேல் 2:18 நமக்கு தள்ளிக்கிட்டே தான் போகும். ஆனாலும் தேவன் நம்ம நேசிக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாத வாக்குத்தத்தம் என்ன ஆகுது? தள்ளிக்கிட்டே போகுது. தள்ளிக்கிட்டு போகணுமா? இன்னைக்கே நான் பெற்றுக்கொள்ளணுமா? அடுத்து தாவீது என்ன பண்ணாரு? சங்கீதம் 51 எடுங்க, வீட்டுல போய் வாசிங்க நிதானமா. எந்த ஒரு பாவமா இருந்தாலும், பெரிய பாவமே பண்ணிட்டாலும் முதல்ல கர்த்தருடைய அன்பு என்னை விட்டு போயிடக்கூடாது. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆமா, உங்களது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து இன்னைக்கு அது இல்லாம உங்களுடைய ரட்சணத்தின் திரும்பி தாரும் உற்சாகமான ஆவி என்னை இன்னைக்கு ஜெபிக்க முடியாம, வேதம் வாசிக்க முடியாம, எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி, ஆண்டவரே அது என்கிட்ட குறை இருக்கா? இன்னைக்கு என் இருதயத்தை கிழிச்சு ஆண்டவரே உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறப்பா. ஹல்லேலூயா. அது எதுவாக இருந்தாலும் நான் பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறேன்ப்பா. நீ பெரிய பாவம் தான் நீ பெரிய இஷ்யூவா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரியான ஜெபமின்மை தான் பெரிய பாவத்துக்கு வழிவகுக்குதுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் வாசிக்காம இருக்கிறது பெரிய தவறுக்கு வழிவகுக்கிறது என்பது எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்ம சரி செய்து கொண்டால் கர்த்தர் உண்மையிலே சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை பண்ணுவார். உங்க மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிட்டு வரேன். அதை பொறுத்து தான் நம்ம இந்த மாத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த மனம் திரும்புதல தாவீது கிட்டையும் யோனா கிட்டையும், யோனாவில் நடந்த அந்த நினிவே பட்டணத்துக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்குங்க. நம்மளுடைய மனம் திரும்புதல்ல ஒரு வித்தியாசம் காட்டணுங்க. யோனா நினிவே பட்டணத்தாருடைய மனம் திரும்புதல் காட்டுறாங்க. அவங்க எப்படி பட்டணம் இருந்தாங்க? நினிவே பட்டணத்தார் எத்து வாசிங்க. நினிவே பட்டணத்தார் அவங்க மனம் திரும்பும்போது தான் மட்டும் மனம் திரும்பல. அவங்க என்ன பண்ணாங்க? ஆடு. அது ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, எடுங்க அந்த யோனால
இதுல கர்த்தர் அப்புறம் அதை பார்த்து என்ன பண்றாரு பாருமா, வேற வழி இல்லாம கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த வசனம் சொல்லுமா, யோனா 2ஆம் அதிகாரம் எடுங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. செய்யாம இருந்து தான் வைராகியமான அன்பாக வெளிப்படுத்துறாரு, மன்னிச்சார். அல்லேலூயா. அவர் செய்யணும் தான் நினைச்சிட்டு வந்தாரு. ஆனா இந்த ஜனங்களுடைய அந்த மனம் திரும்புது, அந்த திருப்பம்னா அப்படி இருக்கணும். கர்த்தரை நோக்கி நம்ம திரும்பது எப்படி இருக்கணும், ஒரு சின்ன காரியம் ஜெபம் இல்லை தானே, இன்னைக்கு ஜெபிக்கல நாளைக்கு, அதுதான் அலட்சியம். அவங்க எப்படி இருந்தாங்க தன்னுடைய மனம் திரும்புதுல, பெரிய இஷ்யூவா எடுத்துட்டாங்க. ஆண்டவரை எப்படியாவது கவர் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒப்பு கொடுக்குறப்போ? அந்த கவர் பண்றது ஆண்டவரை பாருங்க, அவங்க மட்டுமே பண்ணா அது ஒரு சாதாரணமாக கூட முடிஞ்சிடும். அவங்க என்ன பண்ண, விலங்குகளையும் சேர்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்போம் ஒரு நாளைக்கு, விலங்குகள் எப்படி கண்ட்ரோலா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பூனை குட்டி இருக்கு, ஒரு தேசத்துல பூனை இருக்குமா இருக்காதா? பூனை குட்டிக்கு நீ பால் வைக்கலன்னா என்ன ஆகும்? பூனை திருடும் இல்லை. பூனை என்ன பண்ணும், வீட்டில் வளர்க்குற பூனை மியா, அது தேவனை நோக்கி போயிருக்கும். வீட்டில் மாடுங்க, அதுக்கு என்ன வைப்பாங்க, மாடுக்கு என்ன வைப்பாங்க, அந்த தீனி வைக்கோல் வைக்கலனா ஒரு தீனி போடாமல் அதை பசியாக போடணும். மாடு என்ன பண்ணும், அமைதியாக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவர்கள் அப்படியே இருக்கும். என்ன பண்ணும் மாடு என்ன பண்ணும், அம்மான்னு அது என்ன பண்ணும், கூப்பிடாது. யாரை நோக்கி போயிருக்கோம்? சாதாரணமாக இல்லை, பிராக்டிக்கல் யோசிச்சு பாருங்க. நாய் அது என்ன பண்ண முடியும், சாப்பிடாம யோசிச்சு, இதுக்கெல்லாம் உணவு எதுவுமே வைக்காம எல்லாத்தையும் பட்டி போடு, ராஜா சொல்றாரு எல்லாத்தையும் பட்டி போடு. இந்த மனம் திரும்புதல் யாரை நோக்கி போனோம்? ஒருவேளை அது சொல்றாரு பாருங்க, யோனா 3:9 யாருக்கு தெரியும், நான் ஒழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு என்ன மன்னிக்கலாம், திரும்பலாம், என் பக்கம் திரும்பலாம். இன்னைக்கு அப்படி நம்மளுடைய பாவங்களை நம்மளை அப்படி ஆண்டவரே நான் தகுதியே இல்லப்பா, நான் ஜெபிக்காம போயிட்டேன், இது எவ்வளவு பெரிய தப்புன்ட்டப்பா, ஜெபம் வாழ்வை எனக்குள்ள ஒரு பெரிய கேப்பை உண்டு பண்ணுது, இந்த வெட்டி கிளிகளெல்லாம் உள்ள நுழையதுக்கு அதான்ப்பா காரணம் சொல்லி நீங்க உங்களுக்கு ஒப்பு கொடுத்துப்பா. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெரிய இஷ்யூவா எடுத்து தேவி, சின்ன சின்ன விஷயம் நாம தான் பாக்குறோம், சின்ன விஷயம் கிடையாது. ஜெபமின்மை என்பது சின்ன விஷயம் கிடையாது. வேதம் வாசிக்கிறது தான் சின்ன விஷயம் கிடையாது. அது திருத்திக் கொள்வோமா? தாவீது கூட சொல்றாரு பாருங்க, இப்படி நம்ம உணர்ந்து ஒப்பு கொடுக்கணும். தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 51 எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, தாவீது நிறைய பேர் அங்க இஸ்ரவேல் ஜனம் கூட கர்த்தரை பிரியப்படுத்துவது பலிகள், இதுதான் பிரியப்படுத்தணும்னு வச்சிருக்காரு. ஆனா தாவீது என்ன கண்டுபிடிச்சாரு, அவர் எப்படி வித்தியாசம் காட்டாரு, வாசிங்க. ஆமா, அது பாருங்க மேல பாருங்க, பலியை நீர் விரும்புகிறது இல்லை. 16ஆம் வசனத்துல சங்கீதம் 51:16 பலியை நீர் விரும்புகிறது இல்லை, ஒரு வித்தியாசம் காட்டினார், மனம் திரும்புதில்லை. அப்ப அவர் என்ன பண்றாரு, தேவனுக்கு கேட்கும் பலி நறுங்குண்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம இருதயத்தை நொறுக்கி போடுவோமா கர்த்தருடைய சமூகத்துல? எந்தெந்த விஷயத்துல நான் கர்த்தருக்கு சரியானபடி நான் ஒப்பு கொடுக்காம இருக்கேன், ஜெப வாழ்வுல பின்னடைவா இருக்கேன், துதிக்கிறதுல நான் பின்னடைவா இருக்கேன். காலையில துதிச்சுட்டு இருப்பேன், முன்னாலாம் 100 ஸ்தோத்திரம் போடுவோம், காலையில இருந்து ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கு. அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், சரி செய்து கொள்ள போறேன். சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப ஆசீர்வாதத்துக்குள்ள போலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் சரி செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க, உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எடுத்து வாசி, யோவேல் 2ஆம் அதிகாரம் எடுங்க. நான் சொல்ல போற ஆசீர்வாதம் முக்கியமானது மட்டும் வாசிட்டு மீதி வீட்டில் போய் நீங்க எல்லாம் நம்ம வாசிக்க போறோம். யோவேல் எடுத்துங்க. ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த மாதிரியான ஆசீர்வாதம் நமக்கும் வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, தேசத்தை ஆண்டவர் வைராக்கியமாக வாசிமா 19ஆம் வசனம் வாசி. தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், அதனால் நீங்கள் வீட்டுல ஏதாவது திருப்தி இல்லாம நீங்க வந்திருக்கீங்களா? வீட்டுல அடிப்படை தேவையே என்கிட்ட இல்லப்பா, சம்பாதிக்கிறதுக்கு பள்ளியில் வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல வைராக்கியம் கொண்டாரு. அல்லேலூயா. நீங்க உண்மையா மனம் திரும்பத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை, முதல் ஆசீர்வாதத்தை தரார் தேவன். என்ன பண்றது, அப்பமும் தண்ணீரும் உங்க வீட்டுல எப்போதும், திராட்சரசம் எப்போதும் இருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். திருப்தியாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க தான் மற்றவங்களுக்கு கொடுப்பீங்க, அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொன்னேன் இது தேசம்னு நான் சொன்னேன். 21ஆம் வசனம் வாசிமா. தேசமே இப்ப நீங்க உணர்ந்து உண்மையா மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க போறீங்கன்னா உங்க முகத்துல என்ன காணப்படணும்? அழுகையா? உங்களை இருதயத்தை கிழிச்சு அழுது ஒப்பு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்க முகத்துல என்ன இருக்கணும்? மகிழ்ந்து களிக்கு ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துறமா. உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சொன்னேன், இப்ப சொன்ன தேசம்னா நான் என்ன சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்றதுக்கு இல்ல. தேசம்னா என்ன சொன்னேன், இருக்கிற இடம். இப்படி அதை பொருத்தி பார்க்கணும். தேசம்னா என் வீடு, சபை, ஆபீஸு, ஸ்கூலு, என் உடம்பு, இதுல வியாதியோட கூட இன்னைக்கு கவலையோட வந்திருந்தாலும் இது எல்லாவற்றிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை விடுதலை. அல்லேலூயா.
அப்ப நாம செய்ய வேண்டியது உண்மையா மனம் திரும்பணும். தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்கலாம். 25 வாசிங்க. சரி 24, 23, 24 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியம். இது வந்து ஜனங்களுக்கு, அதில் வசிக்கிற ஜனங்களுக்கு கடாட்சிக்கிறது. என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? தேசத்துக்காக வைராகியம் காட்டுற ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்த்தோம். தேசமே பயப்படாது. இப்ப அதில் உள்ள ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அடுத்த வசனத்துடைய பிற்பகுதி என்ன போடப்பட்டிருக்கு? வாக்குத்தத்தத்தினுடைய பிற்பகுதி, தமது ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். எப்படி கடாட்சிக்கிறார் பாருங்க, வாசிங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அல்லேலூயா. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து வாசிடுங்க, வர்ஷிக்கப்படும். அதுதாங்க அவரு கடாட்சிக்கிறதுடைய வெளிப்பாடு. 24 என்ன போட்டிருக்கு? களஞ்சியங்கள் அது மாத்திரம் இல்லைங்க, எந்த வெட்டுக்கிளிகளை நீங்க ஜெபிக்காம அலட்சியமான இந்த அலட்சியத்திலாம் நீங்க திருத்திக்க ஒன்று ஒப்பு கொடுத்தோமோ உடனே தேவன் என்ன பண்றாரு பாருங்க, அந்த வைராக்கியம் கொண்டு அந்த வெட்டுக்கிளிகளை என்ன பண்றாரு? எடுத்து எல்லாத்தையும் துரத்திட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் அந்த 25ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி தருவார் இந்த வருஷம். அல்லேலூயா, தருவார். இந்த வருஷம் இறுதியிலே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாத்திரமல்ல, 26 எவ்வளவு அழகா போடப்பட்டிருக்கு. கர்த்தரை நீங்க எல்லாரும் உங்க இருதயத்தை கை சொல்லுங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் எங்கேயும் உங்களை வெக்கப்பட விட மாட்டார். அவர் வைராகிய லிஸ்ட்ல இதெல்லாம் இருக்கு. எங்கேயும் உங்களை என்ன பண்ண மாட்டாரு? சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து கூட எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. அடுத்த வசனம் வாங்க. இஸ்ரவேல் நான் உங்கள் தயவு செய்து அந்த கர்த்தர் அவர் ஒருவரே. அவரை விட்டு வேற எங்கேயும் என்ன பண்ணுங்க? வேற எங்கேயும் திரும்பாதீங்க. எங்கேயாவது திரும்பி இருந்தா ஜெப வாழ்வில் எதுல திரும்பி இருந்தாலும் இன்னைக்கு திரும்பி ஓடி வந்துருங்க. மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வைராகியம் கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க தேசத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு என்கிற ஒரு மனிதனே அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம படிச்சோல்லவா? யோபு 1:21 போடப்பட்டிருக்கு. அவர் கொடுத்ததை எடுத்துட்டாருன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ அவர் ஸ்தோத்திரங்கள் பண்றார். நல்லா கவனிங்க. அந்த யோபு எப்படி ஆசீர்வதிக்கிறார்? யோபு எந்த ஊரை சேர்ந்தவர்? ஊட்ஸ் தேசம். எங்கேயாவது ஊட்ஸ் தேசம் சொல்லி அதிகமான முறையில் வேதத்தில் இருக்கா? ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். யாரால அது பிரபலமாகுது? அந்த தேசம் வெளியே காட்டப்படுது யோபுவால. உங்க மூலமா உங்க தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வீட்டுல போய் யோபு வாசிங்க. இருக்கிற இடம், கழுதைகள், குதிரைகள், எத்தனை காரியங்கள் அவர் ஆசீர்வதிக்கிறார். இருக்கிற வசிக்கிற இடத்தை, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். எல்லா பகுதியிலும் ஆசீர்வதிக்கிறார். நல்லா யோசிங்க. சரீரத்தையும் சேர்த்து நான் சொல்ல தெரியுமா? சரீரம் எது? உங்க தேசம் வசிக்கிற இடம் சொன்னல, அந்த சரீரத்தையும். அதனால்தான் சாத்தா வந்து அவனை தொடவே, யோபு 1:10 நீங்க வாசிங்க. அவனை என்ன பண்ண? அவனை தொடக்கூட முடியல. ஏன் தொட முடியல? கர்த்தருடைய வைராக்கியம் அவனை பாதுகாக்கிறது. கரண தட்டி நம்ம இருந்தா கர்த்தருடைய வைராக்கியம் கடாட்சிக்கிற குணம் அவரை சுற்றி பாதுகாக்கிறதுனால வேலி போல அது காவலாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு வேலி போல அது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறன்னு விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அனுமதி இல்லாம உங்க மேல ஒரு பிசாசு உங்க மேல கை போட முடியாது. அதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். இது வரல நான் ஆண்டவருக்குள்ள எல்லாத்துலயும் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கிறேங்க. ஜப வாழ்வில், வேத வாசிப்பில், அனல் உள்ள வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நான் கரெக்டாக வந்திருக்கேன். ஆனாலும் எனக்கு இந்த மாதிரியான வைராக்கியமான ஆசீர்வாதங்கள் நான் சுதந்திரிச்சு கொள்ள முடியல அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அதான் முதல்ல சொல்லிட்டேன், உங்களுக்கு தான் அது தெரியும், எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் யோபு 1:21 எடுங்க. நீங்கள் ரெட்டிப்பான முறையில் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அப்படியே விடல. கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணார்? யோபுவை ரெட்டிப்பான முறையில. இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவுக்காக நான் எல்லாமே கரெக்டா இருக்கேன், ஆனாலும் என் வாழ்க்கையில பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தா உங்க வாயிலிருந்து வரக்கூடியது என்னது? ஸ்தோத்திரம். ஏன்னா என்ன தெய்வம் என்ன பண்ண போறாரு? 2 விதமா வைராகியம் கொண்டு என்ன ஆசீர்வதிக்க போறாரு, கடாட்சிக்க போறாரு. கரங்க தட்டில இருந்து பயன்படுத்தலாமா? இல்ல. நான் 11 மாசத்துல என்கிட்ட குறைவுகள் இருக்கு, மனம் திரும்பத்துல குறைவுகள் இருக்கு, ஜெப வாழ்வுல, வேத வாசிப்புல, அனலுள்ள வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுல குறைவு இருக்கு, துதிக்கிறதுல குறைவு இருக்கு. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வர வேண்டியது என்ன சொல்லுங்க? அதுதான் யோவேல் 2 நம்ம படிச்சோம். மனம் திரும்பி உபாசோட அழுகையோடு நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறமா நீங்க உங்க முகத்துல மகிழ்ச்சியை கொண்டு வாங்க. அல்லேலூயா. கரங்க தட்டி தேவன் நம்ம மேம்படுத்தலாமா? நான் முடிக்க போறேன். முடிஞ்சிருச்சு. இதை உணர்ந்தவர்களாக நம்மள என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். 2 காரியம் தான் சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? கர்த்தர் அந்த தேசம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்பொழுது கர்த்தர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நம்மள அதே மாதிரி ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது
கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராகியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். நாங்கெல்லாம் யாருடைய டீமு? தாவீதின் டீமு. எங்களை உண்மையா எதெல்லாம் திருத்திக்கணுமோ திருத்தி கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட கூச்சப்பட மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன், என் ஆண்டவர்கிட்ட மறைக்க மாட்டேன். என் ஆண்டவர்கிட்ட நான் ஓப்பனா நான் சொல்லு மன்னிப்பு கேட்டு நீங்க ஒப்பு கொடுப்பேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெரிய இஷ்யூ எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட, என் பார்வைக்கு தான் சின்ன விஷயம், அது ஆண்டவர் பார்வையில பெரிய விஷயம். நான் மன்னிப்பு கேட்டு ஒப்பு கொடுவேன்னு சொல்லி பாருங்க. அவருடைய வைராக்கியத்தை இன்னிலிருந்து இப்போதுலேருந்தே சொல்லி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் பந்திக்கு கொஞ்சம் தயார்படலாமா?